எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லதே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் பரிதி முன் பணியே போல நன்னிய நின்முன் இங்கே நசித்திடல் வேண்டும் மன்னாய். பாரதியை கொண்டாடாதவனுக்கு தமிழன் என்று சொல்லிக்கொள்ள அருகதை கிடையாது என்கிற கவியரசர் கண்ணதாசனுடைய வார்த்தைகளை வழிமொழிந்து இந்த ஆண்டுக்கான மகாகவி பாரதியார் விருது வழங்குகின்ற இந்த நிகழ்வு தொடங்குகிறது. இப்படி ஒரு விருது வழங்கும் விழா, அந்த விழாவுக்கு நீங்கள் வர வேண்டும், நீங்கள் தான் இந்த ஆண்டு விருது வழங்க வேண்டும் என்று சொன்னவுடன் சற்றும் தயங்காமல் ஏறத்தாழ 4 மாதங்களுக்கு முன்பு உடனடியாக நான் வருகிறேன் என்று சொல்லி மகாகவி பாரதிக்கு விழா எடுக்கப்படும் போது அந்த விழா அதில் பங்கு கொள்வது என்பது பாரதிக்கு செலுத்துகின்ற மரியாதை என்று கருதி ஜார்க்கண்ட் மாநிலத்திலிருந்து இந்த விழாவுக்காக வந்திருக்கின்ற மேதகு ஆளுநர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களை வருக வருக என்று வரவேற்பதல்ல, நன்றி நன்றி என்று சொல்லி வரவேற்கிறோம். மகாகவி பாரதியாருடைய புகழை நாடெங்கும் பரப்பிக் கொண்டிருக்கின்ற நற்றமிழர் கூட்டத்தில் ஒருவராக மகாகவி பாரதியார் கண்ட கனவை நனவாக்குகின்ற பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஒருவராக தமிழ் டிக்கெட்டும் ஒலிக்க வேண்டும் என்கின்ற கொள்கை முழக்கத்தை தன் நெஞ்சிலே பதித்தவராக நடைபோட்டுக் கொண்டிருக்கின்ற மேதகு ஆளுநர் அவர்களை விட மகாகவி பாரதியார் விருதை வழங்குவதற்கு தகுதியான சிறப்பான ஒருவரை எங்கே நாம் தேடி பிடிக்க முடியும்? இன்று நேற்றல்ல, என்றென்றும் பாரதியை தன் மனதிலே பதித்து வைத்து பாரதி புகழ் பாடிக்கொண்டிருக்கின்ற மேதகு ஆளுநர் அவர்களை இந்த பள்ளியில் அழைத்து, இந்த வளாகத்தில் அழைத்து, இங்கே இந்த விழாவை நடத்தி விருது வழங்க வேண்டும் என்று சொன்னதற்கு, அழைத்ததற்கு, நான் விழைந்ததற்கு இது நான் படித்த பள்ளி என்பது மட்டுமல்ல காரணம். இன்னொரு காரணமும் உண்டு. இந்த பள்ளியில் இருக்கின்ற ஒவ்வொரு தூசுகளும் இருக்கின்றனவே, இங்கே நீங்கள் கால் தடம் பதிக்கின்ற ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு அங்கமும் இருக்கின்றனவே, இவையெல்லாம் என்றோ ஒரு நாள் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் மகாகவி பாரதியுடைய தடம் பதித்த இடங்கள், மறந்து விடாதீர்கள். இங்கே நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கின்ற காற்று அந்த பாரதியின் சுவாசம் உலாவிய இடம், மறந்து விடாதீர்கள். அப்படிப்பட்ட இடத்திலே மேதகு ஆளுநர் அவர்களுடைய திருக்கரங்களால் இந்த விருது இந்த ஆண்டு வழங்கப்பட வேண்டும் என்று நான் விழைந்தேன் என்பதுதான் உண்மை. இந்த விருதை வழங்கும் போது அதற்கு யார் முன்னிலை வகிப்பது என்று சொன்னால் அதற்கு ஒருவர் தேவை இருக்கிறாரே, தேவைப்படுகிறதே. அது யாராக இருக்க முடியும்? பாரதியை பற்றிய ஒரு நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு கூட ஒரு தகுதி வேண்டும். எல்லோரும் வந்து பாரதியுடைய நிகழ்விலே வந்து கலந்து கொண்டு விட முடியாது. பாரதியின் அறச்சீற்றம் நம்மை அழித்து விடும். பாரதியுடைய விழாவுக்கு ஒருவரை அழைக்கிறோம், அவர் வருகிறார் என்று சொன்னால் அவர் மனதிலே பாரதி விதைத்த அந்த அக்கினி குஞ்சு இருந்தாக வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் பாரதியுடைய நிகழ்வுக்கு வருவதற்கு தகுதியுடையவர்கள். அதற்காக நான் தேடி போக வேண்டிய அவசியமே இருக்கவில்லை. பாரதியை போல உள்ளத்தில் உண்மையொளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாம் என்கின்ற அந்த பாரதியுடைய சிந்தனையை தன்னுடைய செயல்பாடுகளில், தனது தீர்ப்புகளில், தனது பேச்சுகளில் வெளிப்படுத்துகின்ற
சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதியரசர் திரு GR சுவாமிநாதன் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகிக்க அழைப்பதற்கு சற்றும் சிந்திக்க வேண்டிய அவசியமே இருக்கவில்லை. மதுரையிலே நிகழ்ச்சி நடத்துகிறோம், பாரதிக்காக விழா எடுக்கிறோம், அந்த விழாவிலே முன்னிலை வகிக்க வேண்டும். அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், நான் அந்த விழாவுக்கு வருகிறேன், நான் இருப்பேன். இதற்கு மேல் வேறொன்று பேசவில்லை. இன்னும் சொல்ல போனால் நேரில் போய் கூட நான் அவரை அழைக்கவில்லை. ஆனால் அந்த அழைப்பு என்னுடைய அழைப்பு அல்ல, தினமணியின் அழைப்பு கூட அல்ல, மகாகவி பாரதியின் அழைப்பு என்கின்ற எண்ணத்தில் உடனடியாக அதை ஏற்றுக்கொண்ட நீதியரசர் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றி, நெஞ்சார்ந்த நன்றி, நெஞ்சார்ந்த நன்றி. இப்படி ஒரு விழா காலையிலே எட்டயபுரத்திலே பாரதியின் பிறந்த நாளை கொண்டாடிவிட்டு மாலையிலே அந்த விழா மதுரை சேதுபதி பள்ளி வளாகத்திலே நடத்த வேண்டும் என்று சொன்னபோது நான் தொடர்பு கொண்டது இருவரை. இந்த மதுரை கல்லூரி நிர்வாகத்தின் தலைவர், மதுரை மாநகரத்தின் பாரிவள்ளல். நல்லது எங்கெல்லாம் நடக்கிறதோ அங்கெல்லாம் எப்படி ராமநாமம் கேட்கும் இடத்தில் அனுமன் இருப்பது போல நல்லது நடக்கும் இடத்தில் எல்லாம் சங்கர சீதாராமன் என்பவருடைய வீச்சும் இருக்கும் என்பது போல மதுரை மாநகரத்திலே நடக்கின்ற விழாவுக்கு இப்படி ஒரு விழா என்று சொன்ன போது பேஷ் பேஷ் என்கின்ற வார்த்தையுடன் அதற்கு ஆமோதித்து மனதார கரகோஷம் செய்துவிட்ட புரவலர், எல்லோருக்குமே புரவலர், தமிழுக்கு புரவலர், ஆன்மீகத்துக்கு புரவலர், கல்விக்கு புரவலர். அவர் எதற்கெல்லாம் புரவலராக இல்லை என்பதை வேண்டுமானால் நாம் எடுத்து சொல்ல முடியும். இதுவரை அதை பட்டியலிட்டால் நீண்டு கொண்டே போகும். அடுத்ததாக தொடர்பு கொண்டது இந்த பள்ளியின் செயலாளர், தாளாளர், வடக்குரைஞர் பார்த்தசாரதி அவர்களை. இதற்காக பல தடைகள் வரக்கூடும் என்பதை கூட முன்னெச்சரிக்கையாக, இப்படி ஒரு தடைகள் வரக்கூடுமே என்பதை கூட தீர்க்க தரிசனத்துடன் வடக்குரைஞர் பார்த்தசாரதி அவர்கள் முன்கூட்டியே உணர்ந்து அதற்கு ஏற்றாற் போல என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ, திட்டமிட வேண்டுமோ திட்டமிட்டு இன்று இந்த விழா இந்த அரங்கத்திலே நடைபெறுவதற்கு வழிகோலி இருக்கிறார். அவரை வருக வருக என்று நான் வரவேற்க முடியாது. என்னுடன் இருக்கும் அவரை நினைவு கூறாமலும் என்னுடைய வரவேற்புரையை நிகழ்த்த முடியாது. இந்த ஆண்டு பாரதி விருது யாருக்கு வழங்கப்பட வேண்டும் என்பது இந்த ஆண்டு முடிவெடுக்கப்படவில்லை. இது சென்ற ஆண்டு முடிவெடுக்கப்பட்டது. சென்ற ஆண்டு முடிவெடுக்கப்பட்டது முனைவர் மணிகண்டன் அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட வேண்டும் என்று. அப்போது அவர் சொன்னார், என்னுடன் பணியாற்றுகின்ற இன்னொரு பாரதி ஆய்வாளர் இருக்கிறார், அவருக்கு இந்த ஆண்டு நீங்கள் கொடுங்கள், அடுத்த ஆண்டு நான் வாங்கிக் கொள்கிறேன் என்று. அதனால்தான் கடந்த ஆண்டு ஆயிரா வெங்கடாச்சலபதி அவர்களுக்கு தூத்துக்குடியில் மகாகவி பாரதியார் விருது தினமணியால் வழங்கப்பட்டது. இந்த ஆண்டு முனைவர் மணிகண்டன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. பாரதியார் மறைந்து விட்டார். பாரதியார் காலத்தில் பாரதியாருடையது பாரதியாருக்கு மட்டுமல்ல, இந்த இந்திய பெருநாட்டின் மிகப்பெரிய சாபம் என்று நான் சொல்ல மாட்டேன், துயரம் என்னவென்றால், நாம் நம்முடைய சாதனைகளையும் நம்முடைய திறமைகளையும் நம்முடைய கலைகளையும் ஏன் இலக்கியங்களை கூட முறையாக அந்த தரவுகளை பாதுகாக்காமல் வைத்துவிட்ட குறை இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள்
ஐரோப்பிய நாடுகளுக்கு போனால் வெறும் 400 ஆண்டுகள் 300 ஆண்டுகள் இருக்கின்ற ஒரு மாதா கோவிலோ ஒரு கோட்டையோ ஒரு பெரிய கட்டடமோ இருந்தால் அது குறித்த அத்தனை விவரங்களும் எழுதி அதை ஏதோ சுற்றுலா பயணங்களை ஈர்ப்பதற்கான இடமாக அது குறித்த எல்லா விவரங்களையும் வைத்திருப்பார்கள். நம்மிடம் 1000 அல்ல 2000 ஆண்டு பழமையான கலை செல்வங்கள், ஆலயங்கள், கோட்டைகள், கொத்தளங்கள் எல்லாம் இருக்கின்றன, இலக்கியங்கள் இருக்கின்றன. அவை ஆவணப்படுத்தப்படாமல் இன்னும் கூட இருக்கின்றன என்பதுதான். நல்ல வேளை உவே சுவாமிநாத ஐயர் என்கின்ற ஒரு மாமனிதர் இந்த தமிழ் மண்ணிலே தோன்றி வீதி வீதியாக நடந்து கால்கடுக்க தமிழகத்தின் தெற்கு வடக்காக கிழக்கு மேற்காக பயணித்து ஓலைச்சுவடிகளை திரட்டி அவற்றையெல்லாம் ஆவணப்படுத்தாமல் போயிருந்தால் இன்று செம்மொழி தமிழ் என்கின்ற பெயர் தமிழகத்திற்கு தமிழுக்கு கிடைத்திருக்க வாய்ப்பே இல்லை. அப்படியும் கூட கிடைத்தது என்ன, முழுமையாக கிடைத்ததா என்றால் இல்லை. 900 என்றால் 3900 அல்லவா கிடைத்திருக்க வேண்டும். மொத்தமாக கிடைத்ததே 900 தானே. ஆவணப்படுத்தப்படாமல் ஓலைச்சுவடிகளாக வீணானவை எவை எத்தனை எத்தனை. அது ஏதோ சங்ககால இலக்கியத்துக்கு மட்டும் என்று நினைத்து விடாதீர்கள். பாரதி இலக்கியத்திற்கு கூட இன்னும் கூட பாரதியுடைய அத்தனை எழுத்துக்களும் கண்டுபிடிக்கப்படவில்லை, ஆவணப்படுத்தப்படவில்லை. அந்த பணியிலே தன்னை தோய்த்துக் கொண்டவர்களில் ஒருவர்தான் இன்று மகாகவி பாரதியார் விருது வழங்குவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற முனைவர் யா மணிகண்டன் அவர்கள். பாரதியுடைய படைப்புகள் வெளியில் தெரியாமல் இருந்தவற்றை எல்லாம் தேடி பிடித்து ஆவணப்படுத்தி மக்களுக்கு கொண்டு செல்லுகின்ற ஒரு மிகப்பெரிய அரும்பணியில் ஈடுபட்டிருக்கின்ற முனைவர் யா மணிகண்டனை இந்த ஆண்டுக்கு விருது பெறுவதற்கு தேர்ந்தெடுத்த போது மனது நிறைந்திருக்கிறது. பாரதியார் வேலை பார்த்த பள்ளி, அந்த வளாகத்திலே இந்த விழாவிலே பேராசிரியர் திருமலை அவர்கள் முனைவர் மணிகண்டன் அவர்களுடைய சாதனைகளை பணிகளை எடுத்து எம்ப புரவலர் சங்கர சீதாராமனும் நீதியரசர் GR சுவாமிநாதன் அவர்களும் முன்னிலை வகிக்க மேதக ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த விருதை வழங்க இருக்கிறார் எனும் போது பாரதிக்கு நாம் செய்யும் ஒரு சிறிய நன்றிக்கடன் என்றுதான் தோன்றுகிறது. அந்த பாரதி சிந்தித்தானே தமிழகம் எப்படி இன்று தமிழை பற்றி பேசுகிறார்கள், தமிழ் தேசியம் பற்றி பேசுகிறார்கள். உண்மையான தமிழ் தேசியம் என்ன என்பதை பேசிய ஒரே ஒருவர், குரல் எழுப்பியவர் மகாகவி பாரதி. அது என்ன தமிழ் தேசியம்? தமிழ் தேசியம் மிக எளிதாக சொல்லிவிட்டார். மிக மிக எளிதாக தமிழ்நாடு, தமிழ், பாரதம். அந்த பாரதத்திற்குள் தமிழ்நாடு என்பதுதான் தமிழ் தேசியம் என்கின்ற பாரதியுடைய அந்த ஒப்பற்ற சிந்தனை. அந்த தேசியமும் தமிழியமும் கலந்த அந்த சிந்தனை இருக்கிறது. அது அவன் பாரதி விதைத்து விட்டு போனதை எடுத்து செல்ல இயலாமல் தமிழகம் தடம் மாறிவிட்டது என்பதில் சில நமக்கு வருத்தம் இருக்கத்தான் செய்கிறது. அந்த பாரதி வகுத்த பாதை எங்கேயோ தடமாறிவிட்டது. அது மீண்டும் அந்த பாதை செப்பனிடப்பட்டு அந்த பாதை ராஜபாட்டையாக மாற்றப்பட வேண்டும் என்பதும் கூட ஆண்டுதோறும் மகாகவி பாரதியாருக்கு விருது வழங்கும் விழாவை எழுப்பி இதன் மூலம் மீண்டும் மீண்டும் பாரதி 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 என்கின்ற குரல் உறக்க ஒலிக்க வேண்டும் என்கின்ற நோக்கம் இந்த ஆண்டும் நிறைவேறுகிறது.
வாழிய செந்தமிழ் வாழிய நற்றமிழர் வாழிய பாரதம் அணித்திரு நாடு. என்ன ஒரு சிந்தனை! அவனுடைய சிந்தனையிலே என்னதான் அப்படி ஒரு தெளிவு! அப்படிப்பட்ட மகாகவி பாரதியாரை மீண்டும் கண்ணதாசனுடைய வரிகளுக்கே நான் வர வேண்டி இருக்கிறது. பாரதியை போற்றாதவனுக்கு, பாரதியை பாராட்டாதவனுக்கு, பாரதியை உயர்த்தி பிடிக்காதவனுக்கு தமிழன் என்று சொல்லிக் கொள்ளும் அருகதை கிடையாது என்று சொன்ன திருவூடல் பட்டியிலிருந்து வந்த பாரதியின் வழித்தோன்றலான கவிஞர் கண்ணதாசனுடைய வரிகள் அவை சத்தியம். அதுதான் சத்தியம், நிதர்சனம் எல்லாம். நான் அரசியல் மேடையாக்க இதை விரும்பவில்லை. ஆனாலும் ஒரு வார்த்தையை இங்கே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்தியாவுக்கு எத்தனையோ பிரதமர்கள் இருந்தார்கள், இருந்திருக்கிறார்கள், வரப்போகிறார்கள். ஆனால் எங்கள் மகாகவி பாரதியாரை வடநாட்டவர்கள் தெரிந்து கொள்வதற்காக அவருடைய புகழை பிரதமராக இருக்கும் ஒருவர் தமிழகத்திற்கு வெளியே போய் இப்படி தமிழகத்தில் பாரதி என்று ஒருவன் அவன் பாடிய பாடல் இது என்று சொல்லி அந்த பாடலை தமிழில் பாடி அதற்கு இந்தியில் விளக்கமும் கொடுத்த பெருமை எனக்கு தெரிந்து இதுவரை இல்லை. இது அரசியல் நான் சொல்லவில்லை. ஒரு பிரதமருடைய செயல்பாட்டை பாராட்ட வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக நான் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். திருக்குறள் சொன்னவர்கள் உண்டு, ஆனால் பாரதியை தூக்கி பிடித்தவர்கள் இல்லை. புறநானூறு சொன்னவர்கள் உண்டு, ஆனால் பாரதியை தூக்கி பிடித்தவர்கள் இல்லை. இன்று பாரதியை பாரத பிரதமர் தூக்கி பிடித்ததற்கு இந்த மாமன்றத்தில் நன்றி செலுத்தவும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதையும் கூறி, மகாகவி பாரதியார் விருதுக்கு வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் வருக வருக என்று வரவேற்பதிலும், நான் படித்த பள்ளியில் நாங்கள் எங்களது ஆசிரியராக இருந்த பெருமகனார் வி.ஜி. ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய வழிகாட்டுதலில் மாணவர்களாகிய நாங்கள் மதுரை மாநகர வீதிகளில் நன்கொடை வசூல் செய்து இங்கே ஒரு பாரதியாருடைய சிலையை நிறுவிய இந்த வளாகத்தில் இந்த விழா நடைபெறுகிறது. இந்த விழா நடைபெறுவதற்கு நான் தினமணி ஆசிரியராக இருக்கிறேன் என்பது பாரதி எனக்கு தந்த வரம் என்று கருதி அதற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.